நெல்லையில் வண்ணாரப்பேட்டையில் நீட் முறைகேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை கண்டித்தும் மாணவர் அமைப்புகள், மாதர் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்திருக்குது. வருடம் இந்த வினாத்தாள் கசிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நீட் தேர்வுக்காக கோச்சிங் நிறுவனம் நடத்தக்கூடிய தனியார் பயிற்சி நிறுவனங்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தனியார் கோச்சிங் சென்டர்களோடு உடந்தைகள் இருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர்ல பணிபுரிபவர்கள். அதோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய குளறுபடியின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆளும் அரசாங்கமும் தனியார் கோச்சிங் சென்டர்களும் ஒன்றாக இணைஞ்சு கொண்டு இந்த நீட் தேர்வுனால ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய நிலைமையில ஆக்கியிருக்கிறாங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வை விலக்கு கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சேலம் கோட்டை பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காத தாவேக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தாவேக அரசு கண்காணிக்கிறதுக்கு குழு அமைக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம். இந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் KMCHல பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. நீட் தேர்வுக்கு நாங்கள் ஒருபோதும் துணையாக இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இது அந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இந்த நேரத்தில் தாவேக அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக நீங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கிற இந்த நேரத்தில் தாவேக அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறோம். நெல்லையில் வண்ணாரப்பேட்டையில் நீட் முறைகேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை கண்டித்தும் மாணவர் அமைப்புகள், மாதர் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்திருக்குது. வருடம் இந்த வினாத்தாள் கசிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நீட் தேர்வுக்காக கோச்சிங் நிறுவனம் நடத்தக்கூடிய தனியார் பயிற்சி நிறுவனங்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தனியார் கோச்சிங் சென்டர்களோடு உடந்தைகள் இருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர்ல பணிபுரிபவர்கள். அதோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய குளறுபடியின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆளும் அரசாங்கமும் தனியார் கோச்சிங் சென்டர்களும் ஒன்றாக இணைஞ்சு கொண்டு இந்த நீட் தேர்வுனால ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய நிலைமையில ஆக்கியிருக்கிறாங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வை விலக்கு கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சேலம் கோட்டை பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காத தாவேக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தாவேக அரசு கண்காணிக்கிறதுக்கு குழு அமைக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம். இந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் KMCHல பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. நீட் தேர்வுக்கு நாங்கள் ஒருபோதும் துணையாக இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இது அந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இந்த நேரத்தில் தாவேக அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக நீங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கிற இந்த நேரத்தில் தாவேக அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறோம்.